எல்லோருக்கும் வணக்கம். நான் சாம். நம்ம லாஸ்ட் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாக், கிறிஸ்மஸ் கவுண்ட் டவுன், அப்புறம் கஸ்டம் ஹவுஸ் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே வந்தோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயம் என்னென்னா, அந்த வரிசையில் கீபோர்ட் கண்ட்ரோல்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, கீபோர்டில் நீங்கள் ஏதோ ஒரு கீ அழுத்துறீங்க, அந்த கீக்கு சிஸ்டமில் ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நமக்கு கூல் அப்படிங்கிற ஒரு இமேஜ் நான் ரிசோர்ஸஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். cool.png ரிசோர்ஸஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுற அதே ஃபோல்டருக்குள்ளே. இப்போது நான் கீபோர்ட்லேருந்து லெஃப்ட் ஆரோ அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அது லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும். ரைட் ஆரோ அழுத்துனா ரைட்டில் மூவ் ஆகணும். அப்க்கு மேலே போகணும், டவுனுக்கு. இது மாதிரி கீ ஈவெண்ட்ஸ் நான் இங்கே வந்து ரொட்டேட் பண்ணணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கீபோர்ட் கண்ட்ரோல்ஸ்க்கு என்ன பண்ணணும்? நம்ம கோட் வந்து லிசன் பண்ணணும், அப்போ தான் அதை வேலையை செய்யும். ஸோ அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஓகே, நம்ம என்ன பேர் வச்சுக்கலான்னா keyboard controls in js.html அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். சேவ் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு HTML5 ஸ்னிப்பட். இது என்னன்னு குழம்பிக்கிறாதீங்க. நிறைய பேர் HTML5 ஸ்னிப்பட்னா ரொம்ப குழம்புறீங்க. ஒன்றுமே இல்லை, இந்த டாக் டைப் ஃபர்ஸ்ட் லைன் செட் ஆகிருக்கும். இது வந்து வெறும் HTMLனு இருக்கும். இதனால் வந்து ஸ்டாண்டர்டாக எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். அதனால் இந்த கோடே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் சப்ளைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது, நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இதை பற்றி லெசன்ஸ் வேணும் அப்படின்னா அதை பற்றியும் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அது இங்கிலீஷில் இருக்குது. விருப்பப்படுறவங்க மாத்திரம் நீங்கள் அதை போய் பார்க்கலாம், நான் கார்டில் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, கீபோர்ட் கண்ட்ரோல்ஸ் இன் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் நான் புதுசாக க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த இமேஜை லோட் பண்ண போகிறேன். ஸோ ரிசோர்ஸஸ் cool.png கரெக்டாக, வேறு எதுவும் இல்லை. இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறேன், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேர் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். வேறு இவனுக்கு வேறு எதாவது தேவைப்படுதா? வேறு எதாவது தேவைப்படல. சரி, டேரெக்டாக நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது மொதல் விஷயம் என்னென்னா, என் கீபோர்டில் நான் ஏதோ ஒரு கீயை அழுத்துவேன், அந்த கீக்கு நீ லிசன் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? சிஸ்டமுக்கு சொல்லணும், இந்த ப்ரோக்ராமுக்கு நான் சொல்லணும். அதை நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, window.on key down, நான் கீயை கிளிக் பண்ணும்போது ஒரு வேலையை செய் அப்படிங்கிறது இங்கே அந்த ஃபங்க்ஷன் இருக்கணும். நீங்கள் என்ன வேணால் அந்த ஃபங்க்ஷன் இங்கே எழுதலாம். ஸோ நான் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு பதிலாக, மொத்த ஃபங்க்ஷன் இங்கே எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் பேரை மட்டும் சொல்லிட்டு போய்ட்டு போகிறேன். மூவ் ஆப்ஜெக்ட், இல்லை மூவ் ஆப்ஜெக்டே இருக்கட்டும், சிம்பிளாக இருக்கட்டும் பேர். இப்போ அது என்ன நீங்கள் எழுதிடுவோம், மூவ் ஆப்ஜெக்ட். இப்போவுமே வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, மவுஸ் ஈவெண்ட்டோ கீபோர்டு ஈவெண்ட்டோ நடக்குதுன்னா, நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஈவெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் கிடைக்கும். சரிங்களா? அது வந்து கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது. சரி, இப்போது லெஃப்ட் ஆரோ அழிச்சிருக்கேன், ரைட் ஆரோ அழிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியணும். எப்படி எனக்கு தெரியும்? சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கீபோர்டில் இருக்கிற எல்லா கீஸ்க்குமே என்ன இருக்கும்னா ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். உங்கள் ஏபிசிடியில் ஆரம்பித்து கேபிட்டல் ஏக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ, கேபிட்டல் ஏக்கு 65 நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு, 65, ஸ்மால் ஏக்கு 97 அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும். அது மாதிரி கீபோர்டில் இருக்க டவுன் ஆரோ, ரைட் ஆரோ, அப் ஆரோ எல்லாத்துக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். அந்த ஆஸ்கி வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியணும். இப்போ நான் சொல்லிவிடுவேன் 37 வந்து லெஃப்ட்டுக்கு அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். உடனே நீங்கள் கேட்பீங்க, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ உங்களுக்கும் அது தெரியணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளான வழி தான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கீ ஈவெண்ட் நடந்ததுன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். ஸோ எந்த கீ ஈவெண்ட் நடந்தாலும் இந்த மெத்தட் கால் ஆகிடும். சரியா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஈவெண்ட்டை வச்சு அந்த கீ கோடை நான் எடுக்கிறேன். ஓகே, இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் மீன்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ப்ரௌசரை இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஆரோ அழுத்துறேன். என்ன வச்சு பாருங்கள், 37 அப்படிங்கிறது வேல்யூவாக இருக்குது. இப்போ அப் ஆரோ 38, ரைட் ஆரோ 39, அப்படியே லைனாக வருது பாருங்கள். சரி, அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு கோட் வந்து சிஸ்டம் வச்சுருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ 37, 38, 39, 40. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக நீங்கள் கோடில் போய் எழுதலாம். ஆனால் ஏன் நான் எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெஃப்ட் கீ வந்து என்னென்னு சொல்லியிருந்தது, 37 சொல்லியிருந்தான். ஸோ 4 பேர் இல்லையா? இப்போ நம்ம 4 பேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அப்பு, அப்புறம் ரைட். ஏன் இந்த ஆர்டரில் எழுதுகிறேன் அப்படின்னா, அடுத்தடுத்த நம்பராக வருது, அதனால் லெஃப்ட் ரைட்னு எழுதியிருக்கலாம், அப்புறம் அப்பு டவுன் எழுதியிருக்கலாம். ஏன்னா இப்படி நம்பர் வந்து இந்த ஆர்டரில் வரதுனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த
இந்த கீ கோடு இருக்கு இல்லையா, அதை நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு வேரியபிள்குள்ளே. ஏன் அப்படின்னா இப்போ நான் செக் பண்ண போகிறேன். இஃப் கீ கோட் ஈக்குவல்ஸ், ரெண்டு ஈக்குவல் போடணும். ஏன்னா கம்பேரிசனுக்கு எப்போவுமே நீங்கள் ரெண்டு ஈக்குவல் தான் போட வேண்டியிருக்கும். அசைன்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் ஒரு ஈக்குவல் போடணும். சரிங்களா? ஓகே. கீ கோட் ஈக்குவல்ஸ் லெஃப்ட் கீ. நான் என்ன எழுதியிருக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் லெஃப்ட் கீ 37 எழுதியிருக்கலாம். அப்போ நாளைக்கு ஆனால் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, இந்த லெஃப்ட் 37ங்கிறது என்னென்னு உங்களுக்கு குழப்பமாயிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அவனை ஒரு பேர் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு லெஃப்ட் கீன்னு பார்க்குறேன். ஸோ நாளைக்கு நீங்கள் கோடை பார்க்கும்போது ஓகே லெஃப்ட் கீயோட வேல்யூ என்ன 37 அப்படி பார்த்துக்கலாம். சிம்பிளாக இருக்கும். சரியா? ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை கொடுக்குற வேல்யூவை வச்சு மூவ் பண்ண வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வச்சு ஆள் எடுத்துருவோமா. ஆப்ஜெக்ட் document.get element by id. ஸோ ஐடி வந்து ஆப்ஜெக்ட்னு தான் கொடுத்துருக்குறோம், அதே பேரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது லெஃப்ட் கீ அழுத்தினா நான் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடில் நான் மூவ் ஆகணும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, object.style.left ஈக்குவல் டு ஏற்கனவே ஆப்ஜெக்ட் இருக்கிற பொசிஷனில் இருந்து, ஸோ ஏற்கனவே ஆப்ஜெக்ட் இன்னும் இருக்கிற பாரு ஆஃப்செட், ஏற்கனவே ஆப்ஜெக்ட் இருக்கிற பொசிஷன்லேருந்து கொஞ்சம் சப்ட்ராக்ட் ஆகணும். ஓகே, ஸோ நான் ஒரு 10 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், காமனாக இங்கே ஒரு வேரியபிள் போட்டு அந்த வேல்யூ கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பீட் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இந்த 10 இங்கே போட்டுட்டு அந்த 10 இங்கே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் ஒரே ஸ்பீடில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி கோட் எழுத முடியும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்பீட்னு போட்டுக்கிறேன். ஸ்பீடுங்கிறது ஒன்றும் இல்லை 10. ஓகேவா? நான் இப்போ 5ன்னு மாற்றினா மொத்தமாக எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்பீட் யூஸ் பண்ணிக்கணும் அங்கெல்லாம் 5ன்னு மாறிடும். அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன். அப்புறம் பிக்சலுங்கிறத நீங்கள் சொல்லி ஆகணும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ மட்டும் ஒர்க் ஆக போதா என்னென்னு பார்ப்போம். ஓகே, சரி, லெஃப்ட் ஆரோ அழுத்துறேன். பட் நத்திங் இஸ் ஹேப்பனிங், ரைட்? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பழைய லெசன்லேயே கூட நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். எப்போவுமே வந்து இது என்னென்னா, ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கும். இவரெல்லாம் நீங்கள் அசைக்க முடியாது. அஸ்திவாரம் போட்டு உட்காந்துட்டு இருப்பார். நீங்கள் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி தெளிச்சு விடணும். நான் அதை வந்து இப்படி தான் சொல்லுவேன், விளையாட்டாக சொல்லுவேன். பட் என்ன அப்படின்னா, ஸ்டைலில் பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணணும். அப்போ தான் இவனால் டாக்குமெண்ட்டுக்குள்ளே எந்த இடத்துல வேணால் ஈஸியாக தூக்கி வச்சுக்க முடியும் அவனை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணிட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் ஆர் அழுத்துறேன், அவன் போயிட்டே இருக்கிறான் உள்ள. ஃபுல்லாக மறைஞ்சிட்டான். இப்போ ரைட் ஆர் அழுத்தினா வரமாட்டான், ஏன்னா அதுக்கு கோடு எழுதலை. சரியா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சிம்பிளான விஷயம் தான் பொசிஷன் அப்சல்யூட். நீங்கள் செட் பண்ணலன்னா நீங்கள் என்ன எழுதுகிற கோடும் ஒர்க் ஆகாது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். ஓகே, கீ கோட் வந்து லெஃப்டாக இல்லை அப்படின்னா அடுத்து யாராருன்னு செக் பண்ணணும். எதுவாக வேணால் நீங்கள் செக் பண்ணலாம். ரைட் கீன்னு கூட செக் பண்ணலாம் இங்கே. சரி, அப்படியே கூட போய்க்குவோம், ரைட் கீயான்னு செக் பண்ணுற மாதிரி. ஆனால் எல்சிஃப் இல்லாட்டி அப்படிங்கிறது. ஓகே, இல்லாட்டி ரைட்டான்னு செக் பண்ணு. ரைட்டான்னு செக் பண்ணி ரைட்டாக இருந்தால் என்ன பண்ணு, இந்த வேல்யூவை ப்ளஸ் பண்ணு. இன்ஸ்டெட் ஆஃப் சப்ட்ராக்டிங் இன்க்ரீஸ் பண்ணு. ஸோ இதே கோடு தான் அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பெருசாக இங்கே ஒரு வேல்யூவும் இல்லை. இப்போ ரைட் கீக்கு பதிலாக அப் கீ வருது. அப் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், இங்கே லெஃப்ட் கிடையாது. இப்போ வந்து டாப். ஓகே, இங்கேயும் டாப். ஸோ இது சப்ட்ராக்ட் ஆகணும், ப்ளஸ் ஆகக்கூடாது. ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படி நிதானமாக யோசிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். பாஸ் பண்ணிவிட்டு கூட பாருங்கள், வீடியோ தப்பு இல்லை. ஏன்னா இதில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும். ஸோ இது அகெயின் ப்ளஸ் பண்ணணும். இந்த இதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஃபைன். இப்போது இந்த கோடு ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் ஆரோ அழுத்துறேன், ரைட் ஆரோ அழுத்துறேன், டவுன் ஆரோ, அப் ஆரோ. சி ஹவ் சிம்பிள் இஸ் இட் இல்லை? ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம் நம்ம. சிம்பிளான கோடை வச்சு கீபோர்டை வச்சு ஒரு ஆளை என்னென்ன வேலை பார்க்க வைக்கிறோம் பாருங்கள். இப்போது இவர் என்ன பண்ணணுன்னா சுற்ற வைக்கணும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு சர்க்கஸ் காட்டணும் இவரை வச்சுக்கிட்டு நம்ம. சரியா? இப்போது சுற்றுறதுக்கு நம்ம ஆரோ, எந்த ஆரோ யூஸ் பண்ணுறது, எல்லா ஆரோவும் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு ஆரோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா சரி, ஒரு காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம். உங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் விண்டோஸில் ஆல்ட்டுன்னு ஒரு கீ இருக்கும் இல்லையா, அந்த கீ அழுத்திக்கிட்டு லெஃப்ட் கீ அழுத்துனா லெஃப்ட் சைடில் சுற்று, ஆல்ட் பிடிச்சிக்கிட்டு ரைட் அழுத்தினா ரைட் சைடில் சுற்று அப்படின்னு வேணால் நம்ம பண்ண முடியும். ஸோ மேக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து சிஸ்டமில் ஆப்ஷன் ஒரு கீ இருக்கும். சரி, அந்த ஆப்ஷன் கீ யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இஃப் ஈவெண்ட் டாட் ஆல்ட் கீ அப்படின்னே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது ட்ரூவாக இருந்தது, இது ட்ரூவாக இருந்து கீ கோடும்
லெஃப்ட் கீயாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். எல்ஸ் இஃப் அப்படி இல்லாமல் ஈவெண்ட் டாட் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கு, ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீ கோட் வந்து ரைட் கீயாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அகெயின் இந்த கூட சேர்த்துக்குவோம். எல்ஸ் இஃப் இதெல்லாம் இல்லைனா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு மீதி இருக்கிற வேலையை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து லேடர் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏணி மாதிரி போகுது பாருங்களேன். இஃப் எல்ஸ் இஃப் இப்படியா இருந்தால், அப்படி இல்லாமல் இப்படி இருந்தால், அப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் அப்படிங்கிறது அந்த இதுதான் இது. ஓகே, சரி நம்ம லெசனுக்கு வருவோம். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குமே ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான். இந்த லெஃப்ட் அப்படிங்கிறதும் டாப் அப்படிங்கிறதும் எல்லாமே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டைல் அகைன் இதுவும் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான். ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இங்கேயே பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தேன். இங்கே என்ன பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட். அதுவாக ஃபில் பண்ணிடுச்சு, நான் கேட்கவே இல்லை. 45 டிகிரி. ஸோ இங்கே என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திங்கனாலும் அது எத்தனை டிகிரி சுற்றும் அப்படின்னா 360 டிகிரி சுற்றும் இல்லையா. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. 240 டிகிரி. என்ன நடந்திருக்கு பாருங்கள், நான் அப்படியே ஒவ்வொரு வேல்யூவாக மாற்றுறேன். அங்கே பாருங்கள் சுற்றிகிட்டே இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிறது இது தான். இந்த ப்ராப்பர்ட்டியை ஜேஎஸ் கோட் வழியாக நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரொட்டேட். இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அங்கே இருந்தது, அதை நம்ம இங்கே இப்படியே போட்டுக்கிறோம். ஸோ டிகிரி இப்போ என்ன வேல்யூன்னு நம்ம சொல்லணும். இனிஷியலாக அது வந்து 0ல் இருக்கும். ஓகே, 0ல் இருக்கும். அந்த வேல்யூ கூட இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு -10 மேபி இந்த ஸ்பீடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. ஈக்குவல் டு டிகிரி -10. இதை எப்படி ஷார்ட் ஹேண்டில் எழுதலாம், டிகிரி -= 10 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, மேலே ஏன் எழுதுகிறேன் அப்படின்னா இதுதான், இது ரெண்டும் ஒன்று தான், பட் நான் ஷார்ட் ஹேண்டில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். சரி, டிகிரிலேருந்து 10 கழிச்சிக்கிறேன். 10 கழிக்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பீடை தான் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக அப்போது ஸ்பீட்னே போடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பீட் அப்ளை ஆகும் அப்போ தான். சரி, இந்த டிகிரி கூட நான் என்ன பண்ணணும், நல்லா கவனித்து பாருங்கள். டிஇஜி அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் சேர்த்துருக்காங்க, ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. எப்படி பிக்சல் அப்படிங்கிறத நான் சேர்க்கணுமோ அப்படிங்கிற இந்த டிஇஜிங்கிற வார்த்தையை, கீவேர்ட் கிடையாது, இந்த வார்த்தையை நீங்கள் கூட சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் வரணும்னு நினைக்கிறேன். அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் வரணும். வந்துருச்சு, சேவ் பண்ணிட்டோம், முடிஞ்சது. இது அப்படியே என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எப்படி ஆகணும்னா சப்ட்ராக்ஷனுக்கு பதிலாக ப்ளஸ் ஆகணும். ஓகே, சேம் கோட் வில் ஒர்க். சரி, ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம், இவனை கிளியர் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போது ரைட்டு, லெஃப்ட்டு, டவுனு, டாப்பு. இப்போ நான் ஆல்ட் கீ, அதாவது ஆப்ஷன் கீ பிடிக்கிறேன், ரைட் ஆரோ அழுத்துறேன். ஓகே, ஸோ அப்படியே இப்போ நான் லெஃப்ட் ஆரோ அழுத்துறேன். அவ்வளோதாங்க. நீங்கள் கீபோர்ட் யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இட்ஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்கள் எப்படி வந்து ஒரு கீபோர்டை வச்சு எப்படி உங்கள் ஆப்ஜெக்ட் மேலே கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக. சரியா, ஸோ இந்த லெசனுடைய சோர்ஸ் கோட், இந்த இமேஜ், நீங்கள் என்ன இமேஜ் வேணால் வச்சுக்கலாம். ஒருவேளை நான் இந்த இமேஜ் தான் வச்சுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சோர்ஸ் கோடில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த செக்ஷன் எனக்கு புரியல, இந்த இடத்துல நீங்கள் வேகமாக சொல்லாதீங்க, பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டாயம் இந்த லெசன்ஸை நம்ம மாடிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ, பை.